பைபிள் வச்சுருக்கீங்களா? ரைட். எல்லாரோடு கூட சேர்ந்து இந்த திருமறையில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி வாசிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இது பசுத்த வேதாகமம். இதனுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவர் மனிதனை படைத்து அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம்தான் பைபிள். இந்த பூமியில் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் வாங்கும்போது ஒரு சின்ன புக்கு தராங்க, புஸ்தகம், மேனுவல். அதுக்கு எதற்குன்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன புக்கு வச்சுருப்பான் அது மேலேயே. அதுபோல் கடவுள் மனிதனை உருவாக்கி அவன் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள். இட் இஸ் நாட் எ மேஜிக் புக், இட் இஸ் அ மாரல் புக். எனவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், நினைக்கக்கூடாது இது மந்திர புஸ்தகம் இல்லை. அநேகர் நினைப்பாங்க இது கிறிஸ்தவங்களுக்கான புஸ்தகம். இல்லை, இது மனிதனுக்கான புஸ்தகம். எப்படி வாழ வேண்டும், எப்படி எதிர்காலம் என்ன, உன் வாழ்க்கையை எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான புஸ்தகம்தான் பைபிள். நானும் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். 53 ஆண்டுகளாக இந்த இயேசுவோடு வாழ்கிறேன். நான் இப்படி தான் நினச்சேன் ஒரு காலத்தில், இது கிறிஸ்தவங்க புஸ்தகம் அப்படின்னு. இல்லை, இது மனிதனுக்கான புஸ்தகம். ஒன்றை சொன்னால் நீங்கள் தவறு நினைக்கக்கூடாது. இந்த பூமியிலே மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், புரியுது அவங்களுக்கு, பாரதம், மகாபாரதம். பெண்ணுக்கான ஒரு புஸ்தகம் ராமாயணம். ஆனால் மனிதனுக்கான புஸ்தகம் பைபிள் தான். ஸோ இது உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை. இதில் யோவான் சுவிசேஷம் என்ற புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம். இது ஒரு திருமணத்தில் நடந்த ஒரு சம்பவம். கானாவூர் என்ற ஒரு ஊரிலே ஒரு திருமணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு திருமணத்துக்கு போயிருக்கிறார். அந்த திருமணத்தில் திடீரென்று அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. நம்ம ஊரில் சாப்பாடுன்னு சொல்லலாம், பிரியாணி குறைவுபட்டது. ஒரே குழப்பம், அடுத்து என்ன பண்ணுவதுன்னு ஒரே குழப்பம். யோசிச்சு பாருங்கள், ஜனங்க அங்கே இங்கே ஓடுறாங்க, ஒரே குழப்பம். பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும், ஏன் இவ்வளோ பேர், எதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு நீ சாப்பாடு போடல? யோசிச்சு பாருங்கள், ஒரு திருமணத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னா